எந்த புராணமும் எந்த இதிகாசமும் பெண்களை இழிவா பேசல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கி இந்த 1½ நிமிஷ காணொளியில ஒட்டுமொத்த பெண்களையும் அவ்வளவு இழிவா பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? ஆண்களுடைய பாதுகாப்பு இல்லைன்னா பெண்கள் எல்லாம் சோரம் போயிருவாங்க, நெறி தவறி போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதற்கு உதாரணமாக குருட்சேத்திர போரை முன்னிறுத்துகிறார். போர்ல எல்லா வீட்டு ஆம்பளையும் செத்து போயிட்டான். 5 பேர் இருந்தாங்க, 5 பேரும் செத்து போயிட்டாங்க. அந்த 5 விதைகளும் தவறான பாதையில் போய்விடுவார்கள். புருஷனை இழந்த எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு தன்மானத்தோட சுயமரியாதையோட வாழ்ந்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துறவங்க இருக்கிறாங்க. பத்திவிரதா அப்படின்னு பேசுறான். கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டும் தானா, ஆணுக்கு இல்லையா அப்படின்னு தந்தை பெரியார் கேள்வி கேட்டாரு. இங்க குருட்சேத்திர போரில் இருக்கக்கூடிய சத்திரிய பெண்களை கோட் பண்றான். நெறி தவறி போயிருவாங்க. அப்ப கூட பார்ப்பன பெண்களை அவனுக்கு கோட் பண்ணணும் தோணல பாத்தீங்களா? ஆனா இது போன்ற இடைநிலை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பார்ப்பனியத்துக்கு இன்னமும் அடிமை வேலை, அடியாள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் உங்க சாதி பெருமையெல்லாம் பேசுறீங்களே, இன்னொரு பக்கம் உங்க சாதியை சேர்ந்த பெண்களை, உங்கள் குலத்தை சேர்ந்த பெண்களை தான் இவன் இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ தெரியுதா? இது போன்ற பார்ப்பனிய சிந்தனைகளை தலைமுறையாக கடத்தி எந்த அளவுக்கு இடைநிலை சமூகங்களுடைய மூளையை மழுங்கடித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் சாதி பெருமை பேச வேண்டியது, இன்னொரு பக்கம் பார்ப்பனியத்துக்கு அடியாள் வேலை பார்க்க வேண்டியது. இப்படி பிரித்தாளும் சூழ்ச்சி இருக்கிறதுனாலதான் இன்னும் இந்த 3% 97% ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. சமீபத்துல அமித்ஷா இங்க வந்தாரு தமிழ்நாட்டுக்கு. குருமூர்த்திய வீட்டுல போய் சந்திக்கிறாரு. குருமூர்த்திய அரசியல்ல ஏதாவது பொறுப்புல இருக்கிறாரா? அவர் அரசியல்வாதியா? இல்ல கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் எதுலயாவது இருக்கிறாரா? இல்ல மக்கள் பிரச்சனைக்காக என்னைக்காவது வீதியில வந்து போராடி இருக்கிறாரா? மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை என்னைக்காவது பேசியிருக்கிறாரா? இருந்தாலும் ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர் குருமூர்த்தி என்கிற ஒரு பார்ப்பானை போய் சந்திக்கிறாரு அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன புரிஞ்சுக்கங்க. எந்தவித அதிகார பதவியிலையும் வந்து உட்காராம மக்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறார்கள். இப்படி ஒரு 4 பேரை பேச விட்டு இது போன்ற பிற்போக்குத்தனமான கருத்துக்களை நம்மள அறியாமையே நம்ம மனசுக்குள்ள புகுத்துறாங்க. மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு அப்படின்னாரு தந்தை பெரியார். அந்த மானமும் அறிவும் இருக்கக்கூடிய மனுஷன் இந்த கூட்டத்தை நம்ப மாட்டான்.